இப்போ நிறைய பேர் வந்து எங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த டீமை பத்தி நீங்க நிறைய பேர் வந்து உங்க டீமுக்காக நாங்க ப்ரேயர் பண்றோம், உங்க டீம் ரொம்ப நல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணுது, நிறைய பேர் வயசானவங்க பாட்டு பாடுறது கூட நீங்க அதிகமா நீங்க லைக் பண்ணி ஸோ அவங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கணும், ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுக்கணும், இப்படி பல காரியத்தை சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு எங்களுடைய டீமை வந்து ஒரு பாதியை தான் நாங்க காமிக்க போறோம். இப்போ நம்ம வந்திருக்குது எங்க, திண்டிவனம் பக்கத்துல நாங்க ஒரு 18 கிலோமீட்டர் ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இன்னைக்கு நாங்க சுவிசேஷத்தை கொஞ்சம் நல்ல சிரிச்ச முகமா அப்படி இருங்கம்மா, என்னமோ பிடிச்சு வச்சிருக்கிறீங்க. ஓகே அதெல்லாம் ஒரு நல்ல நார்மலா இருங்க, அது பாட்டுன்னு அது போட்டோம் சரியா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் நம்ம பட்ரோஜம்மா, இவங்க பாட்டு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க. நான் சொல்லுறத கேளு, நான் இயேசுவோட ஆளு, அந்த பாட்டியம்மா இவங்க தான். ஸோ இவங்களுக்காக நிறைய பேர் ப்ரேயர் பண்றீங்களே, அந்த பாட்டியம்மா நீங்க தான். எல்லாம் ஒரு ஆயின்னு சொல்லிடுமா, சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே இவங்களுக்காக நல்லா பிரேயர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சார் இவங்களையும் நான் சொல்றேன், இவங்க வந்து நல்லா பாடுறவங்க, இவங்களுடைய பாட்டு இன்னும் யூடியூப்ல வந்து வரல, கூடிய சீக்கிரத்துல வரும். அல்லேலூயா பாட்டுக்காருங்க, நீங்களும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. ஓகே பக்கத்துல நிக்கிறாங்க பாரு, இவங்க போலீஸ்காரம்மா. இவங்க வீட்டுக்கார நல்ல போலீஸ்ல இருந்தாரு, ஆனா இப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிறாரு. ஆனா இவங்க இந்த ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க, எங்க ஊழியத்துல வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க. சோ அவங்க ஒரு ஹாய் சொல்லிடுங்க பாக்கலாம். நல்லா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம ராணி அம்மா, இவங்களுக்கும் வயசு ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது, ஆனா நல்ல ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. சோ இவங்களை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோல பின்னாடி கோபமா அப்படியே சாதுவா கேமரா தட்டிட்டு இருப்பாங்க தனக்கா. ஓகே அதுக்கப்புறம் வந்து வள்ளியம்மா, இவங்க வந்து நல்ல ஊழியம் செய்வாங்க. அமுதக்கா, இந்த அமுதக்கா இவங்க வந்து நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, நாங்க நல்ல சூப்பரா ஆடுவாங்க. சோ நீங்க ஹாய்னு காமிச்சிரும் பாக்கலாம். அமுல் சித்ரா, இவங்களுக்கு ஆண்டவர் ரொம்ப நாளா கழிச்சு ஆண்டவர் நல்ல ஒரு பிள்ளைய கொடுத்தாரு. சோ இவங்களுடைய சாட்சி நிறைய பேருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. சோ ஒரு ஹாய் சொல்லிடுங்க பாக்கலாம். ஹாய். இவங்களை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவங்க தான் சமையல்லாம் நல்லா கொஞ்சம் பண்ணுவாங்க. சமையல் செய்யற டீம் வந்து அந்த அக்கா வாங்க சீக்கிரம் வாமா, அப்படி வாமா. இது பாருங்க, இவங்க சமையல் நல்லா செய்வாங்க, இவங்களும் சமையல் செய்வாங்க, இவங்களும் நல்லா சமையல் செய்வாங்க. கொஞ்சம் காரத்தை போட்டுருவாங்க, மற்றபடி சமையல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். அதனால வந்து ஹாய் சொல்லுங்க. இவங்க எஸ்தர் அக்கா, இவங்க தேவி அக்கா, இவங்க எஸ்தர் அக்கா. ஹாய் சொல்லிடுங்க பாக்கலாம். ஹாய். அப்புறம் இந்த அம்மா வந்து என்னுடைய மனைவி. இவங்களுடைய பாட்டு நீங்க என்ன பாட்டது? இல்லம்மா, இப்போ ஒரு பாட்டு ஒண்ணு பண்ணிய, உலக பாசம் எல்லாமே வெளிவேசங்க. நிறைய பேர் அது ஃபுல் வீடியோ போடுங்க, ஃபுல் வீடியோ போட்டீங்களா, கூடிய சீக்கிரத்துல ஃபுல் வீடியோ வரும். சோ அந்த பாட்டு பாடுனவங்க இவங்க வந்து செல்வி அம்மா, எல்லாருக்கும் ஒரு அம்மாவா இருக்கிறாங்க. சோ இவங்க ஒரு ஹாய் காட்டிடுங்கம்மா. ஹாய். நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனால தேட பிரியாணி சாப்பிட்டீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே. இவங்க ராணி அம்மா. சோ இவங்களும் நல்ல ஊழியம் செய்யற ஒரு தாயாரு. சோ இவங்களை குறிச்சு சொல்லிட்டேனா? கொஞ்சம் ஒத்திங்கம்மா. இவங்க குறிச்சு, இவங்க பாட்டு இன்னும் வரல. எங்க சின்னம்மாக்கா, பொண்ணுமாக்கா, சொல்றேன் கேளக்கா, அந்த அக்கா நல்லா பாட்டு பாடுவாங்க. இவங்க பாட்டு சீக்கிரத்துல போடுறோம். சரி இருக்கட்டும்மா, கண்ணுல பிரச்சனை, ஆனா இருந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து தேவிகி அக்கா, இவங்க வந்து நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஆண்டவருக்காக ஒரு சின்ன கடையை வச்சு வியாபாரம் பண்றாங்க. அந்த வியாபாரத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும்னு வந்து நிக்கிறாங்க. சோ நீங்க ஹாய் காட்டிடுங்க பாக்கலாம். ஹாய். ஓகே. அப்புறம் இந்த தேவி ரேகா, ஆமா, இந்த மகள் கடவுளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. கணவர் இல்ல, ஆனாலும் ஒரு தனி மரமாய் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறாங்க. நீங்க ஒரு ஹாய் காமிச்சிருங்க பாக்கலாம். ஓகே. ஹாய். அதுக்கப்புறம் இவங்க சாட்சி, நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல பார்த்துருக்கலாம். இவங்க சாட்சி முழுமையான ஒரு சாட்சி நீங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில
இந்த பிரச்சனை ஒரு பெண்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. இவங்க சாட்சி ரொம்ப அற்புதமான சாட்சி, நீங்க கேளுங்க. ஹாய் சொல்லிடுங்க பாக்கலாம். நந்தினி சிஸ்டர் வாங்க. இவங்க வந்து சொல்ல போனா இவங்க வந்து கண்ணகி நகர் பேரே கொஞ்சம் நல்லா அப்படியே அதிரும். சோ இந்த மகள் வந்து ஊழியத்துல நின்னு ஊழியம் செய்றாங்க. ஒரு ஹாய் சொல்லிட்டு பாக்கலாம். ஹாய் ஹாய். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கண்ணகி நகர் பாஸ்டரு. இவங்க சோறாக்குறாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அவங்களுடைய மனைவி இவர். ஐயா ஹாய் சொல்லிடுப்பா. ஹாய். ஓகே, இப்ப நான் சொல்ல போறது கடைசியா சொல்ல போறது இதுக்கெல்லாம் லீடர்ஷிப், இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இது அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்ட்ரோல் பண்றாங்க பத்தியா, மெயின் ஹெட் இவங்க தான். சோ அதனால மெயின் இவங்களுக்காக நீங்க நல்லா ஜோம் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் தம்பி அருமையான விஜய், அருமையான மக, இவங்கள கண்ணகி நகர்ல இருந்து ஊழியத்துக்கு வராங்க. உங்க பிள்ளைங்க எங்கம்மா? ஆமா, நாங்க ஊழியத்துக்கு வரும்போது தனி மரமா வரமாட்டோம், நல்ல ஃபேமிலியோட கூட வருவோம். ஸோ ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய அந்த எண்ணம் எங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால நாங்க எல்லாம் டீமா வந்து இந்த மாதிரி ஊழியம் செய்யறோம். ஸோ எங்க டீமுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க ப்ரேயர் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நாங்க ஊழியத்துல நின்று ஆண்டவருக்காக எழும்ப முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, இவ்வளவு நேரம் கேமராமேன் எடுத்துருந்தா இருப்பாரு, அந்த கேமராமேனு இவர் தான். இவரை ஒரு ஹாய் சொல்லிட்டு பார்க்கலாம். இவர் அந்த டீம்ல இருக்கிறாரு. ஸோ ஒரு பகுதியை தான் நீங்க பார்த்துருக்கிறீங்க. இன்னும் எங்க பிள்ளைங்க வந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ வரல. ஸோ அந்த பிள்ளைகளுக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. திண்டிவனம் பகுதியில, திண்டிவனத்துல இருந்து ஒரு 18 கிலோமீட்டருக்கு உள்ள வந்திருக்கிறோம். அருமையான பாஸ்டருடைய சபைக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம். பாஸ்டர்மா வாங்க, பாஸ்டர்மா வாங்க. இவங்களுடைய சப்போர்ட்ல தான் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ அருமையான இந்த 2 பிள்ளைங்களும் வாங்கடா. ஆமா, இவர் வந்து யோவான், இவர் வந்து யாக்கோபு. கர்த்தர் இந்த பிள்ளைகளை இந்த ஊழியத்துல இணைச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ இவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த பட்டணத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க பாஸ்டர். ஹாய். ஓகே, இப்போ எங்களுடைய டீம் இவ்வளோத்தையும் நாங்க அறிமுகப்படுத்தணும். எங்களுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாய் சொல்லலாமா?